ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நம்ம வீடியோ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஸ்டோரிஸ் ஆட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா புல் பிடிக்கிற வேன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். ஓகே, நம்ம ஏறிக்கலாம். ஓகே, ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்துடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 12 பேர் ஆட முடியும். ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 12 பேர் ஆட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செத்துட்டோம்னா மறுபடியும் ரீஸ்பான் இல்லை, ரோபிள்ஸ் கேட்பாங்க ரீஸ்பான் ஆகணும்னா. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கான்னு தேடலாம். இங்கே ஒரு காசு இருக்குது, எடுத்துக்கலாம். 10 ரூபா இருக்குது. ஓகே, வேலை போய் பார்க்கலாம் வேறு எதுவும் கிடைக்குதான்ட்டு. ஓகே, மேலே வந்து பார்த்தா என்ன இருக்குது, ப்ளூவில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கேயாவது ஏதோ இருக்குமா, என்ன லேக் ஆகுது. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. அப்புறம் அங்கேயாச்சும் ஏதோ இருக்குமா, இங்கே நவர முடியல. ஓகே, அங்கே ஏதோ இருக்குமா, அங்கேயும் ஒன்றுமே இல்லை. அப்புறம்னா அந்தான க்ரீன் ரூமுக்கு போயிடலாம். ஓகே, க்ரீன் ரூமுக்கு போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுவும் இல்லை, இன்னும் எதுவுமே இல்லையே க்ரீன் ரூமில். அப்போனா நம்ம இந்த இடத்துல பெட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு பிங்க் ரூம்லேயாச்சும் எதோ இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் நடுவில் ஓப்பன் பண்ணல. ஓகே, ஓப்பன். எதுலேயுமே எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்குதான்ட்டு பார்க்கலாம் இங்கே தேடி. ஓகே, எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் இருக்குது. ஜம்ப்புன்னு அவ்வளோதான், வந்துடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. இந்த ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, போதும். இதே நமக்கு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம அப்புறமேட்டு கூட ஃபுல்லாக எனர்ஜி ஏற்றிக்கலாம். இந்த இடத்துல முன்னாடியே தேடி பார்த்துரும், அதனால் எங்கே எதுவும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்கட்டா, ஏதோ ரெசிபி தான் ஓப்பன் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதோ கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் இருக்காட்டுங்குது, ஓப்பனில் இருக்குது. இல்லை போனால் கருப்பாக இருக்குது, ஒன்றும் தரல. யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்துட்டு, அப்புறம் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா அந்த புல்லை பிடிக்கிற வேன் இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பானுச்சு ஸ்க்ரீனு. ஏன் கருப்பானுச்சுன்னு தெரில, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, டேக் எ சீட் அட் த டேபிள், டின்னர் வில் பி ஹியர் சூனா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அது பிரேக்கிங் நியூஸ்னு 150 செகண்டில் 1 நிமிஷம் 50 செகண்ட் ஓடிட்டுருக்கு. அது என்னன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். டேபிள்னால் இதுதான் டேபிள், அது பேர் சேரு. டேபிளில் தான் நான் உட்கார சொன்னாங்க, நான் டேபிளில் உட்கார முடியல, சேரில் தான் உட்கார முடியுமா? அட சேருன்னு சொல்லுங்கடா, இது என்னடா டேபிள்னு. டேபிள் மேலே உட்கார சொன்னால் அது அங்கே தான் ஏறி உட்காருவேன். வர பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இந்த கதை ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்தா ஓப்பன் பண்ண முடியல. சரி, ஓகே, பீஸா எப்போ வரும்னு தெரில, ஏதோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. வர பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துச்சு, சம்ஒன் அட் த டோர், ஆன்சர் இட். எஸ், ஆன்சர் இட், ஓப்பன் ஆகு. அதை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ இந்த டோர் பீஸா மேன் தான் வந்திருக்காரு. ஓகே, கொடுங்கப்பா பீஸா, ஏடிஎம்மில் அமௌண்ட் வந்துடும், போங்கப்பா. ஓகே, போங்கப்பா. ஓகே, அமுச்சு விட்டாச்சு. இதுதான் பீஸா ஒன்று வந்துடுச்சு, அதை நமக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் அந்த பீஸா கிடச்சிருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம போய் இப்போ படுக்கும்போது நமக்கு 20+ ஆகும். இங்கே மேலே போய் படுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், எவனுமே வரல. நியூஸ் இன்னும் எத்தனை செகண்டில் ஓட போகுது, இன்னும் 40 செகண்ட். அதுக்குள்ளே நம்ம இங்கேயே இருக்கலாம். என்னது இப்படி பிளிங்க் ஆகுது, அவ்வளோதான் கரண்ட்டு போச்சோ. வாட் ஹேப்பன் டு லைட்ஸ், என்ன ஆச்சு, அதை நாங்கள் தான் அவன்கிட்ட கேட்கணும். ஓகே, ஆமாம் இல்லை, கரெக்டான கேள்வி இவங்க கேட்டிருக்காங்க. அது கரண்ட்டு போச்சு, அப்புறம் எப்படி இந்த டிவி மட்டும் ஓடுது, லைவ் மட்டும் எப்படி ஓடுது? கரண்ட்டு போச்சுன்னு இப்போ வந்து உங்கள் வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கு, முக்கியமான ஒரு நியூஸ் போட போகிறாங்க. அப்போ கரண்ட்டு போச்சுன்னு டிவி போயிருக்கும்ல, ஆனால் இங்கே மட்டும் ஓப்பன் இல்லை. இதான் ரோப்ளாக்ஸோட லாஜிக், அவ்வளோதான். ஓகே,
2 செகண்ட் 1 செகண்ட் அவ்வளோதான். என்ன நியூஸ்னு பார்க்கலாம். நான் ஒன்றும் தெரில. என்னது டக்குனுவா எமர்ஜென்சி போட்காஸ்ட். என்னது என்னடா ஜோக்கர் மூஞ்சி மாதிரிக்காங்க, இவங்கள போய் வில்லன்ஸுங்கிறீங்க. ரோப்ளாக்ஸ் நியூஸ். ஓகே, வில்லன்ஸ் டெஸ்ட்ராயிங் ரோப்ளாக்ஸ் கேம்ஸ். ஓஹோ, வில்லன்ஸ் ரோப்ளாக்ஸே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்களா? அது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர் கீப் டோர்ஸ் லாக் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ்டு. யாருங்க அது? தேர் லீடர் ஸ்கேரி லேரியா. இந்த கிளவி பேர் ஸ்கேரி லேரியா. ஓகே, பார்க்கலாம். நம்ம டிஃபைன் பண்ணணுமா? ஓகே, நம்ம போயிட்டு இப்போ மேலே போய் படுக்கலாம். ஓகே, டோன்ட் வரின்னு இவங்களேன்ட்டாங்க, நம்பிக்கையோடு இருங்கன்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, நம்மளோட க்ரீன் ரூம் இங்கே தான் இருக்குது. போயிட்டு அங்கே போய் படுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இங்கே படுத்துக்கலாம். இங்கே வச்சு பார்க்கலாம். யாரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பாய் பிளிங்க் ஆகிருக்கும். டக்குனு வந்து நம்ம ரூமில் தான் வந்தாங்க. நம்ம ரூமில் வந்து டக்குன்னு அவங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் போய் டேபிள் மேலே ஏறிட்டு இருந்தேன். ஏறி அப்படி தப்பிச்சிட்டேன். அதான் நான் இங்கே தப்பிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பிரேக் அண்ட் ஸ்டோரியோட ட்ரிக்காக இதை வச்சுக்கோங்க. அறதே மறுபடியும் கருப்பு அணைச்சி மறுபடியும் வெளியே அணைச்சி. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி ஓட்டம் இப்போ தான் தெரியுது. ஆனால் சூரிய பளிச்சுன்னு இருக்குது. இப்போ டோர் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பலகை எடுத்து ஃபுல்லாக அடைச்சிடணும். ஏன்னா மறுபடியும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும். இதாச்சு இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வைக்கணும். அந்த டைம் லேப்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு லேட்டாகும். டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏப்பா டக்குன்னு ஓகே, நிறைய எடுத்துகிட்டு போய் டக்குன்னு இந்த பிங்க் ரூம் தான் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருந்தேன்னா. அதில் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். டக்குன்னு பார்த்தீங்க இங்கே பார்த்துக்கோங்க. நான் இங்கே அடிக்க வந்தேன். நீங்கள் மேலே அந்த நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஜூஸ் இருக்குது. அதை நான் கவனிக்கவே இல்லை சுத்தமாக. நான் வந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது எகிரி குதிக்கும் போது நான் கவனிச்சிட்டேன் ஜூஸை. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜூஸ் இருக்குது. நீங்கள் பிரேக் அண்ட் ஸ்டோரி ஆடும்போது அங்கே கீழே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறும்போது அங்கே ஒரு இடம் இருந்துச்சுல்ல, நான் ஃபஸ்ட்டு கட்டினேன்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பற்றி நம்ம சேனலில் மட்டும் தான் காட்டியிருக்கோம். இப்போ இதில் மறுபடியும் டைம் லேப்ஸ் கொடுத்து இங்கே எல்லாத்தையும் போட்டு அடைச்சாச்சு. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சாச்சுன்னு காட்டுது. ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு ஹவுஸ் ஃபுல்லாக. ஓகே, இது யாரெல்லாம் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணான்னு காட்டணும். யார் போடுங்க, நம்மளோட பேர் இருக்குது. அது நம்மளோட பேர் இன்னொருத்தர் பேர் டிட் மோஸ்ட் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ். நம்மளும் இன்னொரு பிளேயரும் மோஸ்ட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இன்னொரு பிளேயர் இருக்காங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்க. அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி எண்டிங் வரைக்கும். ஆனால் எண்டிங்கில் சோகமாக தான் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பீஸா தான் இருக்கான். மொத்தம் 5 பேர் இருக்கும். பார்க்கலாம் யார் கிடைக்கிதுன்ட்டு. இந்த பக்கம் 4 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம் 2 பேர் வந்தால் பரவாயில்ல. நான் நினச்சது நடக்குது போல். ஆமாம், எப்படி பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. நடுவில் நம்ம தான் ராஜா மாதிரி உட்காந்துருக்கோம். யாருக்கு அந்த பீஸா கிடைக்குதுன்னு தெரில. நமக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும், லக் இல்லைனா கிடைக்காது. நமக்கு லக் இருக்குது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக போவோன்னு நினைக்கிறேன். லக்கு இதிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 50% இல்லை, இதில் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஜூஸ் கேன் ஒன்று, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸா. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே அத்தனை பேர் நின்றுருந்தானுங்க. ஓடுறா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு மேலே ஓடிட்டேன். ஏன்னா அத்தனை பேர் வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து 2 பேர் தான் உள்ளே வந்தாங்க. அவங்களும் சமாளிக்க முடியல. நான் பார்த்திங்கன்னா பிங்க் ரூம் போட்டேன் இந்த வாட்டி. பிங்க் ரூமில் ஒருத்தன் தானே சொல்லி வந்தேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பிங்க் ரூம் போய் படுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இருக்காங்களான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அந்த இடத்துல பெட்டில் காட்டிட்டு இந்த பேரை காணும். அப்போனா நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்கேன். நானும் கூச்சி பார்க்குறேன், வரவே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா அங்கேயே மாட்டிக்கிட்டேன். அது மாதிரி அடி அடித்தானுங்க, துவச்சானுங்க. அரைமடி எல்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக காலையில் விழிஞ்சிருச்சு. அதை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடி வாங்கி தப்பிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் ப்ளூ ரூமா பிங்க் ரூம் தான்டா நைட் அட்டாக் ஆகிடுச்சி. எவனுமே வரவே இல்லை. எல்லா விதத்திலும் ப்ளூ ரூமில் தான் இருந்தாங்க போல். இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ளூ ரூமு.
4 பேருமே ப்ளூ ரூம். நான் மட்டும் தான் தனியாக போய் அங்கே உட்காந்துருக்கும் போல். அதனால தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் எங்கே போனாலும் சரி மாட்டிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரூமுக்கு போக முடியாது. ஓகே. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எதாவது கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்காருல்ல ஒருத்தர், அவர் தான் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் விளையாடுவார் எங்கூட, கடைசி முடிக்கிற வரைக்கும். மீதி எல்லாருமே டம்மி மாதிரி விளையாண்டுருக்கானுங்க. ஓகே, ஒரிஜினல் பிளேயர்ஸ் நாங்கள் 2 பேரும் தான் நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த டோரை வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் போய் நாங்களும் கீழே வந்து பார்த்தோம். அப்புறமேட்டுக்கு கீழே போய் பார்த்தா அந்த டோர் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி ஓகே ஓப்பன் ஆகட்டுன்னு சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போய் பார்க்கும்போது யாரோ மேலே வர மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஓட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் பயங்கரமாக கேட்குது. போயிட்டு ஒளிஞ்சிக்க சொன்னாங்க. டக்குன்னு போய் நான் ஒளிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்சின்னு வந்து எல்லோரும் காலியாக வர மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல தான் பாதி பேர் காலி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் நிற்காமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேர் நிறையா இருந்திருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறையா பேர் சுற்றுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் போய் இந்த கிளாஸ் செட்டில் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அதை பார்த்திங்கன்னா வெளியே போகணுன்னு சொன்னிச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா மெசேஜில் வந்துச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ரன் பண்ணுங்க, இல்லை பேஸ்மெண்ட்டுக்கு ரன் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அங்கே ஒரு பேட் இருந்துச்சு, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இங்கே தான் இருக்கான்னு பார்த்தேன், இங்கேயும் அதுவும் இல்லை. அதேமாட்டிக்கு இங்கே போயிட்டு நான் இந்த ஆப்பிள் எடுத்தேன். இப்போ தான் ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போய் உட்காந்துக்குவாங்க பாருங்கள் 2 பேருமே. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 2 டீம் வச்சு தான், அதுலேயும் இப்போ ஒருத்தன் காலியாகும். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வாரமாக போய் நின்றுட்டானுங்க. ஸோ ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு வில்லன் யார் வர போகிறான்னு தெரில. யாரோ வராங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டம்முன்னு பார்த்திங்கன்னா அந்த பேர் அந்த கிளவி வந்து வந்துட்டு இருந்துச்சு. பேர் மறந்து போயிட்டேன். ஏதோ ஸ்கேரியோ ஏதோ மேரியோ என்னமோ சொன்னாங்க. அதுதான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா யாரோ கதவு ஓடாங்கன்னு தயாராக இருக்கேண்ணா. மீதி 2 பேர் சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் ஜாலியாக ஓடிட்டுருக்கான், ஜாலியாக இருக்காங்க. இப்போ எவனோ ஒருத்தன் உள்ளே வந்தது பாருங்கள். போட்டு தாக்கு போடுற முதுகுலேயே சேர்த்து அடிக்கிறேன்டா. இல்லை எனக்கு தான் டேமேஜ் போகிற மாதிரி இருக்கே. ஓகே, இன்னும் ஒரு 10 காயின்ஸ் எடுத்தாச்சு. அதுதான் ஒரு வாரமாக வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னொருத்தன் வந்தால் அப்புறம் அவனை எல்லோரையும் பார்த்திங்கன்னா 5 பேர் வந்தானுங்க. 5 பேர்த்தையும் முடிச்சு விட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு லோ எனர்ஜி இருந்துச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதான் அதுக்குள்ளே கடைசி இனிமையும் முடிச்சுக்கலாம் சாப்பிட்டேன். அப்புறம் நான் பிளாக் காணிச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிச்சு. இல்லை காலையில் இல்லை, நைட்டே தான். பார்த்திங்கன்னா 3 பெட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், என் 3 பேர் கரெக்டாக தூங்கிட்டோம். ஓகே, இப்போ யாரோ வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குது. ஓகே, காலையில் விடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். யாரும் வரக்கூடாது. ஓகே, கருப்பாகுது. அவ்வளோதான் யாரும் வரல. ஓகே, எனக்கு வெளியே எழுந்திரிச்சு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கூட ஒருத்தர் தான் இருக்கார். இன்னொருத்தர் எங்கே போயிட்டாருன்னு கேட்டால் வெளியே போயிட்டார். அவர் ஏன் வெளியே போனார், ஏன் எங்கே போனாருன்னு தெரில, வெளியே போயிட்டார். பார்த்திங்கன்னா இந்த டோர் ஓப்பனில் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வெளியே போனேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைம் லேப்ஸ் போடுற பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடணும். அப்படியே திக்கி தானே ஓடி அப்படியே போயிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 2 சிப்ஸு 2 குக்கி வாங்கிட்டு டக்குன்னு மறுபடியும் இங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் கீழே விழுந்து மேலே விழுந்து அடி வாங்கி மெதி வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஓடி வந்துட்டேன். பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ப்ரோ பிளேயராக இன்னமும் ஆடிட்டுருக்கோம். இன்னமும் அந்த பீஸா, அது என்னது பீஸா காயின்னு ஒரு பாஸ் இருப்பான். அதாவது ஃபஸ்ட்டு பாஸ் அவன் இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நைட்டில் பார்த்திங்கன்னா டோரை சாத்த சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நைட் ஆயிடுச்சு. டோர் யாரும் தட்டலை இன்னும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பாஸ் போயிட்டு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெளியே கண்டிப்பாக அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே பார்த்துட்ருக்கேன், ஆனால் வந்து யாருக்கும் காணோம். அவ்வளோதான், இப்போ வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்திங்களா, ஸ்டார்டிங்கில் அந்த உருளைக்கட்டையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து அவன் வந்து பீஸா எப்பயும் டெலிவரி பண்ணுறான் வரலன்ட்டு. இது பார்த்திங்கன்னா விளாடும் போதே நான் கவனிச்சிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா உருளைக்கட்டை எதுக்கு அவன் எடுத்து வரான், ஆனால் சப்பாத்தி உருட்டையை தட்ட போகிறான். நம்ம வாங்கினது பீஸா. ஓகே, பார்த்திங்கன்னா ஹோனோன்ட்டு இல்லை
அது ஓனோ தான், நம்ம பொறுத்தவரை ஓனோ தான். ஓகே, இப்போ இந்த பீஸா காயை டிஃபைன் பண்ணணும். டிஃபிட் த பீஸா காய். என்னடா பீஸா காயோடாவே ஜோக்கர் மூஞ்சாண்டு வச்சுட்டு ஏதோ மாஸ்டர் மாதிரி இருக்கான், சப்பாத்தி சுடுற மாஸ்டர் மாதிரி. இல்லை புரோட்டா மாஸ்டரா, எந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி. விளக்குமாறு கொடுத்தா புரோட்டா மாஸ்டரு, இப்போ சப்பாத்தி மாஸ்டரு. ஐயோ போட்டு கும்மு 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 கும்முன்னு கும்மி அவன் அடித்து அடி வாங்கினது பார்த்திங்கன்னா நான் இல்லை, அவர் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கினார். ஐயே 2 பேர் சேர்ந்து அவரை முடிச்சு விட்டோம். அப்படியே தலையெல்லாம் பிச்சு போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னும் பார்த்திங்கன்னா 16 இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பரவாயில்லாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினீங்கனால 30 இருக்கும், அவங்களே கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா 20 தான் இருக்கும். ஓகே, குட் ஜாப், கோ டு பெட்டுன்னு சொன்னிச்சு. டுமாரோ எஸ்கேப் ஆக போகிறோமா? ஐயா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எஸ்கேப் ஆயிடலாம் நாளைக்கு. இங்கே பார்த்திங்கன்னா படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூ ரூம்லேயே படுத்தாச்சு. அதை பார்த்திங்கன்னா காலையிலையும் ஆயிடுச்சு, இங்கே கருப்பாயிடுச்சு, காலையிலையும் ஆயிடுச்சு. எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை பார்த்தா டோர் வந்து லாக்கில் இருந்துச்சு, அவர் மட்டும் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது ஏதோ ஒரு மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ போலீஸ் சத்தம் மாதிரி. நானும் வீட்டுக்குள்ளேயே போலீஸ் விட்டாங்களா, அப்போ நான் இறங்கி போய் டக்குன்னு போய் போலீஸ் வண்டியில் ஏறி அங்கே பாருங்கள் ஸ்கேரி மேரின்னு யாராவது இருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸ்கேரி மேரியா இல்லை ஸ்கேரி லாரியா எனக்கே தெரில. இப்போ பார்க்கலாம். என்னது இது? என்னடா மூஞ்சி அது, மாஸ்கா? யார் அது? உள்ளேருந்து யாரோ வெளியே வராங்களே. ஆமாம், இத்தான ஸ்கேரி மேரியா இல்லை ஸ்கேலி லாரியா மேரியா ஏதோ ஒன்று. சூப்பர் மார்க்கெட்டு கொள்ளை அடிச்சுட்டு வராங்க. ஸ்கேலி லாரி தான், ஸ்கேரி லாரி. உன்னை முடிச்சு விடாமல் விட மாட்டேன். ஓகே, ஃபைண்டு த சீவேஜ்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு அதை தேடியே கண்டுபிடிச்சிட்டு டக்கு இதை உடச்சி உள்ளே போயிட்டு அப்புறமேட்டு நான் இங்கே போயிட்டு அப்புறமேட்டுக்கு நான் இங்கே திக்கி தண்ணி மூக்க பிடிச்சிட்டு ஸ்பீடாக பார்த்திங்கன்னா இது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமேட்டுக்கு இப்படியே போயிட்டோம்னா கப்புட அதை தாங்க முடியல. அதாவது ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்துட்டோம். 2 பேர்த்துக்கிட்டே ஃபுல் ஹெல்த் இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ ரன் இருந்துச்சு. எங்கடா ஓட சொல்கிறீங்க? ஓடுறதுக்கு ஒரு வழியை விட்டிங்கன்னா கூட போகண்டா. ஓகே, எங்கே யாரும் காணுமே. யாராக இருக்கீங்களா? ஹலோ. இப்போ நான் ஸ்கேரி லாரியை பார்த்தேன். ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேரி லாரி பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ஸ்கேரி லாரின்னு சொன்னிச்சு, அலோன்னு சொன்னிச்சு. அவரை பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்கலான்னொன்னே ஆரம்பிச்சிடுச்சு அதோட வேலையை. அது நான் பெட்டெக்ஸ்லேயே கத்தி எடுத்து குத்துது. ஐயோவா, தப்பிச்சிரே. இந்த பார்த்திங்கன்னா இது ரெட் கலரில் வரது மேலே இருக்கக்கூடாது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி நடந்துட்டே இருந்துச்சு. அது வந்து நான் ஸ்கேரி லாரி கீழே வந்துச்சு, அது அடின்னு எங்களை அடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னாடிக்கிற அந்த பொம்மை, அது வந்து பொம்மை தான். பொம்மையை வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி பொம்மை. அதை பார்த்திங்கன்னா பின்னாடிக்கிறத திருவி விடணும். பையனை திருவி விட்டோன்னே மேலே 3 ஆட்டு இருக்கிறத ஒரு ஆட்டு போயிடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாட்டி திருவி விடணும். இங்கே பார்த்திங்கன்னா தலையை ஆடிட்டு போய் அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே பறந்துருச்சு. அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊசி வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த வாட்டி ஊசி வரல. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த வில்லன்ஸ் வந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இவங்களையும் புரட்டி போட்டு வெளுத்துட்டு இருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு எனர்ஜி இல்லாத போது நான் போய் அடித்தேன், எனக்கு எனர்ஜி இல்லாத போது அவர் வந்து அடித்தார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா 2வது ஒரு கீயும் ப்ரெஸ் பண்ணிட்டோம். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்டு மூண்டாக விளையாட முடியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னான்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இதை ஓப்பன் ஆகலை. இங்கே பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அது அந்த பேட்டு ஒர்க் ஆகவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அது வந்து அந்த ஏதோ ஒன்று வச்சுருக்காருல அந்த கூட்டுற மாதிரி, அது அவருக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. நானும் அழுத்திக்கிட்டே இருந்தேன். சண்டை பாருங்கள், இங்கே கீழே பார்த்திங்கன்னா அழுத்திக்கிட்டே இருந்தாத, ஆனால் சுத்தமாக ஒர்க் ஆகலை. அவர் பார்த்திங்கன்னா காலி ஆகிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கு தான், ரோப்ளாக்ஸோட பக்கு. இது நான் காரணம் இல்லை, ரோப்ளாக்ஸோட பக்கு. இந்த பக்குனால என்னால் முடிக்க முடியாமல் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நான் காலி, கன்ஃபார்மாக காலி. ஏன்னா என்னால் கிளிக் பண்ணவே முடியல அது பேட்டை. ஸோ நானும் காலி ஆகிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.